வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து தீபாவளிக்கு முன்னாடி நாள் எடுத்த விலாகுங்க. நாங்கள் வந்து சித்தேஸ்வரன் மலை, அதாவது பாலமலைக்கு போயிருந்தோம். இந்த விலாக தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து மேட்டூர்லேருந்து குளத்தூர் போகிற வழிங்க. இந்த வருஷத்துலேயே மேட்டூர் டேம் 7வது தடவையாக நிரம்பி இருக்குங்க. அதுதான் ரோடுக்கிட்ட இவ்வளோ தண்ணி இருக்குது. நம்ம போகிற வழியில் தாங்க அம்மா வீடு இருக்குது. அங்கே பிங்க் கலரில் தெரியுது இல்லைங்களா, அதான் அம்மா வீடு. போகும்போது போல் லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு ரிட்டன் வரும்போது வந்தோம். நான் வந்து ஒரு 4 வருஷம் முன்னாடி பாலமலைக்கு போயிருந்தேங்க. இது வந்து செகண்ட் டைம் போகிறேன். அப்போ வந்து அண்ணா பசங்க தம்பி கூட போனோம். இந்த தடவை எங்கள் கொழுந்தனார் ஃபேமிலி நாங்களும் போனோம். பாலமலைக்கு 3-4 வழி இருக்குது அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச குருவரெட்டியூர் வழியாக போகிறது. நாங்கள் வந்து கண்ணாமூச்சி வழியாக போனோம். கண்ணாமூச்சி வழியாக போனீங்கன்னா ஜீப் கொஞ்சம் தூரம் போய் விட்டுடுவாங்க, அதுக்கப்புறம் நடக்கணும். குருவரெட்டியூர் வழியாக வந்தீங்கன்னா நடந்து தான் போகணும். நாங்கள் ஒரு 7:15 போயிட்டோங்க. சீக்கிரமாக ரிட்டன் வரணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே ஜீப் கேட்டோம். ஒரு ஜீப் ஃபுல்லாக வந்து நீங்களே போகணும் அப்படின்னா 4000-4500 கொடுக்கணும் அப்படின்னாங்க. நான் சொல்கிறது, போயிட்டு நம்ம ரிட்டன் வரும்போது வெயிட் பண்ணி நம்மளை கூட்டிகிட்டு வந்து இங்கே கீழே விட்டுடுவாங்கங்க. நாங்கள் சொன்னோம் அவ்வளோலாம் கொடுக்க முடியாது அப்படின்னோம். அன்னைக்கின்னு பார்த்து பாலமலையில் மேலே ஒரு பெரிய காரியம் நடந்திருக்கு, கண்டிப்பாக ஆளுங்க வருவாங்க, வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. மற்றவங்க ஒரு 1/2 hour வெயிட் பண்ணோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாட்டி வந்தாங்க, அப்புறம் ஒரு 2-3 பேர் வந்தாங்க. சரி, நாங்கள் 2500 பேசிவிட்டு மலைக்கு போயிட்டு நம்மளை ரிட்டன் கூட்டிகிட்டு வரணும் அவங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைம் பாலமலைக்கு போன விலாகையும் போட்டிருப்பேங்க. அப்போது எனக்கு பாலமலை எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனால் இப்போது இந்த ஜீப் பயணமெல்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். இப்போ தவிர வேறு எந்த வண்டியில் 4 வீலரில் போனீங்கனாலும் வண்டி முடிஞ்சிருங்க, அவ்வளோதான். கொஞ்சம் பேர்லாம் 2 வீலர்லேயும் போயிட்டு இருந்தாங்கங்க. அப்போ அவர் சொன்னார், இவங்கெல்லாம் பாலமலையிலையும் இருக்கிறவங்க, கீழே வந்துட்டு அடிக்கடி போய் அவங்களுக்கெல்லாம் பழக்கம் இருக்கும். புதுசாக ஓட்டிகிட்டு வரவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். கோயிலில் சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேரும் இருக்கக்கூடிய ஆலயம்ங்க இது. இங்கே சிவன் 4500 அடி உயரத்தில் இருக்காருங்க. கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கு எப்படி வெள்ளியங்கிரி மலையோ அந்த மாதிரி சேலம், ஈரோடு சைடு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த சித்தேஸ்வரன் மலை ரொம்ப சிறப்பு வாய்ந்த மலை. எல்லாராலையும்லாம் இந்த மலை ஏற முடியாதுங்க. சித்தேஸ்வரன் மனசு வச்சா மட்டும்தான் நம்மளால் போக முடியும். நாங்கள் வந்து ஆக்சுவலாக போட்ட பிளான் வந்து நேற்றே பாலமலைக்கு வரதுங்க. ஆனால் ஒரு பாறை உருண்டு விழுந்து 3 நாளாக அப்படியே நடுவழியில் கிடக்குது, யாரும் அந்த பக்கம் போக முடியல அப்படின்னாங்க. நேற்று தான் அந்த பாறையை நவுத்தியிருக்காங்க. இங்கே இருக்குல்ல, அந்த பாறை தான் இது. டிரைவர் சொன்னார், கவர்மெண்ட்லாம் எதுவும் முயற்சி பண்ணாதுங்க, நாங்களாம் ஜீப் டிரைவர் எல்லாம் பேசி ஒரு அமௌண்ட்டு கொடுத்து ஜேசிபி வச்சு நவுத்தணும் அப்படின்னு. ஜீப் போகலைன்னா அவங்களுக்கு வந்து வருமானமே இல்லாமல் போயிடும் இல்லைங்களா. இந்த ட்ராவல் பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் வருங்க. குறைஞ்சது ஒரு 1.5லேருந்து 1.25 மணி நேரம் இந்த மாதிரி ஜீப்லேயே நீங்கள் போகணும். நான் ஃபஸ்ட் டைம் போயிட்டு ஜீப்லேருந்து இறங்கும் பொழுது நினச்சேன், ஆஹா ஆரம்பமே இப்படி அமர்க்கலமாக இருக்கே அப்படின்னு. போன தடவை பாலமலைக்கு வந்துட்டு போய் முடிவு பண்ணாங்க, இதான் லாஸ்ட்டு, இனிமேல் நம்மளால் பாலமலையெல்லாம் ஏற முடியாது அப்படின்னு. ஆனால் சித்தேஸ்வரன் வந்து அப்படிலாம் உன்னை விட்டுற முடியாது வா அப்படின்னாரு. அதுக்காகவே வந்தேங்க. போன தடவை வந்து இந்தளவுக்கு கஷ்டப்படலைங்க. இந்த தடவை ரொம்பவே சிரமப்பட்டேன். ஏன்னா ஜீப் வந்து போன தடவை இன்னொரு 4 கிலோமீட்டர் மேலே போயிட்டு சிங்காரத்தோப்பு அப்படிங்கிற இடத்துல நிறுத்தி அங்கேருந்து நடந்து போனாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு 1 இயராக 4 கிலோமீட்டர் முன்னாடி நிறுத்திடுறாங்களாம். ஏன்னா அதிக மழை பெய்யறதுனால ஸ்லிப் ஆகுது, ஜீப் போய் மாட்டிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நடக்கிறது இல்லாமல் அந்த 4 கிலோமீட்டரும் சேர்ந்து நடக்கணுங்க. அதுவும் வந்து ஜீப் போகிற வழியில் நீங்கள் ஏறணுன்னா எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அவர் பாட்டுக்கு ஜீப்பை நிறுத்திட்டு ரூட்டை காமிச்சு இந்த காட்டுக்குள்ளே ஏறி போங்க அப்படின்ட்டாருங்க. ரூட்டை கண்டுபிடிச்சி நம்ம சிங்காரத்தோப்பு போகிறதுக்குள்ளேயே போதும்னு ஆயிடுச்சிங்க. இங்கேயே எனக்கெல்லாம் செம்ம டயர்ட் ஆகிடுச்சிங்க. சரி, இவர் சொன்னார், வா உன்னால் எவ்வளோ முடியுதோ நட, முடியலன்னா நம்ம அங்கேயே உட்காந்துக்கலாம், நானும் கூட இருக்கேன் அப்படின்னாரு. சரி, அந்த தைரியத்தில் போனேன். ஜீப்பில் முன்னாடி உட்காந்து தான் வீடியோ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி உட்காந்தாங்க. எனக்கு பக்கத்தில் ஒரு பாட்டி ஜீப்பில் நடுவில் உட்காந்துக்கிட்டு பிடிக்கிறதுக்கும் இடம் இல்லைங்க. வீடியோவும் என்னால் எடுக்க முடியல. பாட்டி வேறு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவங்க சொந்த கதை, சோக கதையெல்லாம் சொல்லிட்டு வராங்க. இந்த டிரைவர் என்னென்னா இந்த ஜீப் சவுண்ட்லேயும் ஃபுல்லாக பாட்டு சவுண்டாக வச்சு அவர் ஒரு பக்கம் கேட்டுட்டு வந்தார். ஒரு வைப்பில் அப்படியே போயிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். போன தடவை வந்து எந்த பிளானும் பண்ணாமல் டக்குன்னு பாலமலைக்கு வந்துட்டோங்க. அதனால் இந்த தடவை வந்து உஷாராக வந்து தண்ணி நிறையா எடுத்துக்கிட்டோம், ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். போன தடவை எல்லாருமே செப்பல் போட்டிருந்தோம், இந்த தடவை ஷூ போட்டுக்கிட்டோம். ஷூ போடலன்னா இந்த தடவை ஏரியே இருக்க முடியாதுங்க. ஏன்னா நாங்கள் வந்து மேட்டூர் குளத்தூரில் முன்னாடி நாள் மழை இல்லை, அதனால் இங்கேயும் இருக்காதுன்னு நினச்சிட்டு வந்தோம். பார்த்தா முன்னாடி நாள் விடிய இங்கே மழை பெஞ்சிருக்குங்க. பயங்கரமாக ஸ்லிப்பாக ஆரம்பிச்சிருச்சு. ஷூ போடாமல் மட்டும் ஏறி இருந்தோம்னா எத்தனை இடத்துல விழுந்திருப்போன்னு எங்களுக்கே தெரியாதுங்க. வந்து சாப்பாடெல்லாம் எதுவும் எடுத்துக்கலைங்க, ஸ்நாக்ஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம், ஏன்னா சாப்பிட்டா மழை ஏற முடியாது அப்படின்னு. நாங்கள் கீழே பூக்கடை வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க சொன்னாங்க, ஐயோ சாப்பிட்டுட்டு போங்க, வெறும் வயிற்றோடலாம் போகாதீங்க, கஷ்டம். அங்கே முன்னாடியே ஒரு கடை இருந்தது சின்னது, அந்த கடையில் ஏதாவது வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. யாரை கேட்டாலும் வேணான்னாங்கங்க. சரி, நானும் இவரும் உங்கள் யாருக்கு வேணுமோ வேணாமோ எங்களுக்கு வாங்கிக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 இட்லி, சட்னி, சாம்பார் இதெல்லாம் வாங்கி பேக் பண்ணிக்கிட்டோங்க. நிறையா வாங்கிட்டு போனால் வெயிட் இல்லைங்களா, அதை தூக்கிட்டு போகிறது வேறு கஷ்டம்.
சரி பாதி வழியில் எங்கேயாவது போய் பசிச்சா அப்புறமா உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. இங்கேருந்து தாங்க நாங்கள் ஏற ஆரம்பித்தோம். காட்டுக்குள்ளெல்லாம் மேப்பும் கிடையாது, கூகுள் அண்ணாச்சியும் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாருங்க. ஒரு சில இடத்துல மட்டும் ஜீப் போகிற வழி தெரியுதுங்க, அதுக்கப்புறம் அதுவும் காணாமல் போச்சு. அப்படியே ஒரு ஒத்தையடி பாதையில் குத்து மதிப்பாக போயிட்டுருந்தோம். ஒரு இடத்துல மட்டும் ஒரு அம்மா வந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டோம், சீக்கிரமாக போங்க, இன்றைக்கெல்லாம் மழை வரும், போயிட்டு சீக்கிரம் கீழே இறங்கி வந்துடுங்க அப்படின்னாங்க. 4 கிலோமீட்டர் ஏறி வரத்துக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்க. இதுதான் அந்த இடம் சிங்காரத்தோப்பு அப்படிங்கிறது. இங்கே ஒரு கிணறு இருக்கும். போன தடவை ஜீப் வந்து இங்கே தான் இறக்கி விட்டாங்க. சரி, இங்கேருந்து ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சுது நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். கண்டிப்பாக குச்சி இல்லாமல் நடக்கிறது ரொம்பவே சிரமங்க. அதனால் இங்கே ஒரு தாத்தா இருந்தார், அவர்கிட்ட கேட்டுட்டு அவர் வீட்டில் ஒரு 4-5 குச்சி எடுத்துக்கிட்டோம். அதனால் நல்லா தண்ணி இருக்க இடத்துல ஊருக்குள்ளேயே விவசாயம் பண்ண முடியலைங்க. இதெல்லாம் மலை மேலே கரடு. அதில் பார்த்திங்கன்னா ஆனால் நிறைய மேட்டுக்காட்டு விவசாயம் தான். இந்த சோளம், ராகி, கம்பு, அப்புறம் மாதுளம்பழம், சீத்தாப்பழம், கொய்யாப்பழம், பலாப்பழம், இது எல்லாமே அங்கே நிறைய இருக்குங்க. இந்த சீத்தாப்பழம்லாம் காயாக இருந்ததுங்க. அங்கேருந்து அம்மா சொன்னாங்க, இதெல்லாம் காய்ங்க, பழுக்காது அப்படின்னாங்க. ஆனால் நான் அது பேக்கில் போட்டது மைசூரே கொண்டு வந்துட்டேன். இங்கே வந்தப்புறம் பழுத்துருச்சிங்க. சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. கொய்யாப்பழம் அங்கேயே பறித்து சாப்பிட்டேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நான் வந்து ஜீப் டிரைவரை கேட்டேங்க, எப்படி வந்து விவசாயம்லாம் அப்படின்னா, எல்லார் காட்டிலலாம் கிணறு இருக்காதான், யாராவது ரொம்ப பெரிய ஆளுங்க தான் வச்சுருப்பாங்களாம். மற்றவங்க எல்லாமே மழை வந்தால் தான் இங்கே விவசாயங்க. எல்லாருடைய நிலத்துக்குமே ஆனால் பட்டா இருக்கான். ஜீப் டிரைவர் சொன்னாருங்க, ஒரு 10-20 வருஷம் முன்னாடியெல்லாம் இங்கே என்ன விளையுதோ அதை மட்டும் மக்கள் சாப்பிட்டுட்டு நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே விளையிறது எல்லாத்தையுமே ஜீப்பில் கொண்டு வந்து கீழே விற்றுட்டு அங்கேருந்து இங்கே வாங்கிட்டு வராங்க. இப்போது நம்ம ஊரில் எப்படி மக்கள் இருக்காங்களோ அதே மாதிரி இங்கேயும் ஆயிட்டாங்க. சின்னதாக உடம்பு சரியில்லைனா கூட இந்த பக்கம் கொளத்தூர் இல்லை மேட்டூர் போய் டாக்டரை பார்த்துட்டு வருது, அந்த மாதிரி ஆயிட்டாங்க. முன்னாடியெல்லாம் கை வைத்தியம் தான் பார்ப்பாங்களாம். அது வந்து ஒரு மண்டலம் அந்த மாதிரி சரியாக ரொம்ப லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போல்லாம் எடுத்தால் டாக்டர்கிட்ட எல்லாம் போயிடுறாங்க அப்படின்னு சொன்னார். என்ன ஒரு ஆச்சரியம் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிட் டைமில் இங்கே யாருக்குமே கோவிடே வரலையாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீங்களாம் தான் ஊருக்குள்ளே பயந்துட்டு இருந்தீங்க, நாங்கள்லாம் எப்பவும் போல் எங்கள் ஊருக்குள்ளே நாங்கள் ஜாலியாக தாங்க இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ஜீப் ஓடாததுனால எங்களுக்கு பெருசாக வருமானம் ஒன்றும் இல்லைங்க, அவங்கவுங்க தோட்டத்தில் எல்லாம் வேலை பார்த்தோம் அப்படிங்கிறாரு. சரிங்க, நம்ம மலையேற கதையை பார்க்கலாமா? பாதி தூரம் ஏறிட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்லான்னு பிரித்தோங்க. பிரித்த மாயத்தில் இட்லி எல்லாமே காணாமல் போச்சு. உனக்கா எனக்கான்னு எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே, சிங்காரத்தோப்பில் ஒரு 5-6 நாய்ங்க எங்களோட வந்ததுங்க. எல்லோரும் தனித்தனியாக பிரிஞ்சு நடந்துகிட்டு இருந்தோம். எல்லாரு கூடயுமே ஒவ்வொரு நாய் இருந்தது. நாங்கள் நின்னோம்னா அதுவும் நின்றுக்குது, நாங்கள் நடந்தால் அதுவும் நடக்குது. மலை ஏறுற வரைக்குமே இப்படி தாங்க இருந்தது. பொதுவாக இந்த பெரிய பெரிய மலையிலலாம் சொல்லுவாங்கங்க, சித்தர்கள் வந்து நாய் வேடத்தில் நம்ம கூட வருவாங்க, நமக்கு வழி காட்டுறதுக்காக அவங்க வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, நாங்கள் கோயிலில் போய் உட்காந்துருந்தோம், அதுங்களும் உட்காந்துருந்து திரும்பி வரும்போது வந்தது. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திரும்பி நாங்கள் ரிட்டன் போகும்போது ஜீப் வரைக்கும் எல்லா நாயும் வந்து நின்றுச்சுங்க. ஒரு நாய் மட்டும் ஜீப்புக்கு பின்னாடி ஓடி வர ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்ததுங்க. ஜீப் ஸ்பீடுக்கு அதுவும் ஓடி வருது. அந்த ஜீப் டிரைவர் சொன்னார், நான் 10 வருஷமாக வண்டி ஓட்டுறேங்க, இந்த மாதிரி நாய் ஓடி வந்து நான் பார்த்ததே கிடையாது. இந்த நாயை வளர்த்துறவங்க யாராவது ஜீப்பில் வந்தால் கொஞ்சம் தூரம் வருங்க, ஆனால் இந்த மாதிரி ஓடி வந்து நானே பார்த்ததில்ல அப்படின்னாரு. ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குங்க ஓடி வந்தது. அதுக்கப்புறம் ரோடு நல்லா இருக்க இடத்துல ஜீப் வந்து ஸ்பீடாக வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அது திரும்பி போயிடுச்சு. அது பார்க்கும்போது எங்களுக்கே என்னவோ ரொம்ப சங்கடமாக இருந்தது. பழகின மனுஷங்களே என்ன நினைக்கிறாங்க நம்மளால் தெரிஞ்சுக்க முடியலைங்க. இது என்ன நினச்சி வந்ததோ தெரில. நான் பேசுகிறத விட நாங்கள் போகும்பொழுது என்னெல்லாம் பேசிட்டு போனோம் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த பக்கம் நாங்கள் இந்த பக்கம் ஒன்றும் ஓகே ஓகே தேங்க்யூ. ரணகாலத்திலே ஒரு குதூகலம். போறேன் அந்த பசங்க போனாருங்களா அந்த ரோட்ல இறங்குங்க. அது 1 கிலோமீட்டர் வந்து அந்த பக்கம் இறங்குங்க.
வா செல்வி வா. காட்டுக்கு நடுவில் மலையில் மாட்டிகிட்டு இருக்கோம். ஏதாவது சொல்ல விரும்புறியாங்க? ஏறுறதுக்குள்ளேயே நாக்கு தள்ளிடுச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா மழை பெஞ்சு பாறையெல்லாம் ஃபுல்லாக பாசம் முடிச்சிருக்கு. பாறை மேலே கால் வச்சா வழுக்குது. ஒரு 3.5லேருந்து ஒரு 4 மணி நேரம் ஏறியிருப்போங்க மேலே. நல்லா சுத்தமாக முடியலைங்க. இவர் மட்டும் இல்லைன்னா நான் வீட்டுக்கே திரும்பி வந்திருக்க மாட்டேன். எல்லாம் கடந்து மேலே போனீங்கன்னா ஒரு 400-500 படிக்கட்டு ஏறணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சிவனை பார்க்க முடியும். இதே வேற எடுத்துட்டு இல்லை இப்படிதான் கோயில் வரைக்கும் ஸ்டெப்ஸு. இது இங்கே இது திரும்பி ஸ்டெப்ஸ் தான். ட்ரெஸ் மேலே கால் வைக்கிற பார்த்து ஒரு வழியாக இவ்வளோ பிரச்சனைகளையும் கடந்து கோவில் கோபுரம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுதுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாகவே மிஸ்ட்டுங்க. பக்கத்தில் யார் இருக்காங்கன்னே தெரியல. அடிவேலு சார் சொல்கிற மாதிரி நம்ம என்ன சொர்க்கத்துலையா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுங்க. நாங்கள் போனது புரட்டாசி முடிஞ்சு 2வது நாளுங்க. போன தடவை வரும்பொழுது இந்த மலை மேலே ஒரு சின்ன கடை இருந்தது. சுக்கு காஃபி போட்டு கொடுத்து போண்டாவோ பஜ்ஜி என்னமோ அதெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அங்கே வாட்டர் பாட்டில்லாம் கூட விற்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த தடவை மேலே ஏறி வந்து பார்த்தா அந்த கடை இல்லை. அப்போ தான் சொன்னாங்க 4 வாரமும் புரட்டாசி கடை வச்சுருந்தாருங்க, இன்னையிலேருந்து இல்லை அப்படின்னு. மேலே கடை இருக்குதுன்னு சொல்லி கொண்டு வந்த தண்ணியெல்லாம் இங்கேயே தீர்த்துட்டோங்க. அதெல்லாம் ஏறி பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க வியூ ஃபுல்லாக மிஸ்ட்டு. அது வந்து வார்த்தையால் விவரிக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. காவிரி அப்படியே ஓடுறது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. மேட்டூர்லேருந்து இந்த ஈரோடு சைடெல்லாம் தண்ணி வரும்ல, அது எல்லாமே மேலே இருந்து வியூ தெரிஞ்சுது. ஒரு 200 பேர்த்துக்கு மேலே வந்துட்டு போயிட்டாங்க. காலையில் ஒரு 100 டிக்கெட் மேலே இருக்குது. இன்றைக்கிங்களா? ஓ அப்படியா? ஆமாங்க. எப்போ வந்தாங்க? நைட்டே வந்துருப்பாங்களா? காலையில் அவங்க வந்து தங்கிட்டாங்க நம்ம ஊரில். அங்கே வந்து சமைச்சு சாப்பிட்டு அங்கேயே படுத்துக்கிட்டாங்க. காலையில் 6 மணிக்கு கிளம்பி வராங்க. அப்புறம் அதனால் இது மண்டபம் மாதிரி இருக்குமா தங்குறதுக்கு? அங்கே இல்லை இல்லை மண்டபம் இல்லைங்க. எல்லாம் ஊருக்குள்ளே அப்படியே எல்லாம் படுத்துக்குவாங்க. எல்லாம் பெரிய பெரிய திண்ணைங்கள் மாதிரி இருக்கு, படுத்துக்கலாம். அதில் படுத்துக்கிறாங்க. அப்புறம் காலையில் 6 மணிக்கு கிளம்பி வந்தாங்க. அப்புறம் வந்து சாமி கும்பிட்டு எல்லாம் போயிட்டாங்க. போய் சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. பாத்திரமெல்லாம் எங்கள் வீட்டில் வாங்கிக்குவாங்க. நாங்கள் அதுக்குன்னு அப்புறம் பாத்திரமெல்லாம் வாங்கி போட்டுருக்கோம். ஓகே. வந்து அங்கேருந்து ஒரு 20-30 பேர் வராங்க கும்பலாக. அவங்க வந்து அப்படியே பாத்திரமெல்லாம் வாங்கி சமைச்சு ஒரு இடத்துல நின்று அவங்க வருஷம் அதே மாமல் அப்படியே ஒரு 30-40 பேர் வருவாங்க. அவங்க பண்டு விடுவாங்க வருஷம். எல்லாம் ஆளுக்கு 100-50 சேர்த்துவாங்க. அப்புறம் ஒரு 5000-10,000 சேர்த்துவாங்க. அண்டை வளர்த்தி வரும்போது செலவு கொண்டு வந்துடுவாங்க எல்லாம். மாதிரிமா ஒரு கிழங்கு வெட்டுவாங்க, இருளைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. அந்த கிழங்கு வெட்டும்போது தான் அந்த ஆள் வந்து இங்கேயே மலைக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு அப்படியே இந்த கிழங்கு வெட்டுறது, இங்கேயே தங்கிக்கிறது, இப்படியே இருந்துருக்குறாரு. ஒரு நாளுங்கிற பொழுது இங்கே வந்து வெட்டிக்கிறாரு. இந்த இடத்துல வெட்டும்போது வந்து இந்த கடப்பாறை குச்சி வந்து சாமி தலைமையில பட்டுருச்சு. அவனுக்கு அப்போ வந்து 2 கண்ணுமே தெரியாமல் போயிடுச்சு.
எனக்கு என்ன ஏன்னு தெரியலையே கடவுளே, இந்த மாதிரி எனக்கு 2 கண்ணும் தெரியணும், இந்த மாதிரி நான் வகுத்து பொழப்புக்கு வந்தவங்க இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். அப்புறம் 2 கண்ணும் நல்லா பளிச்சுன்னு தெரியாவும் அவன் உடனே அந்த இடத்துல பார்க்கும்போது அப்படி பாலா பொங்கி வந்துச்சு. அப்படி ஈஸ்வரனோட பாலா வந்து பொங்கி மேலே வராவும் குத்துன இடத்துலேருந்து இப்படி பாலா வந்துச்சு. நல்லா கண்முழிச்சு பார்க்கும்போது அப்புறம் ஈஸ்வரன் அப்படியே வந்து அந்த காலத்தில் அப்படியே வந்துட்டாங்க. அவன் நம்ம காலமாக கொஞ்சம் காலமாக கிழங்க பறிக்கிறது, அவன் தேவைக்கு வச்சுக்கிட்டு மீதி சாமிக்கு படைக்கிறது, இப்படியே பூஜை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் அவன் காலப்போக்கில் அப்புறம் அப்படியே போன பின்னால் அப்புறம் சாமி சித்தேஸ்வரன் வந்து எங்களில் வந்து கொல்லிமலை பூர்வீகம், கொல்லிமலை நாடு. அப்போ வந்து அங்கே ஒரு தாத்தா இருந்திருக்கிறாரு. அந்த தாத்தா கிட்ட போய் கனவுல வந்து வாடா பூஜலுக்கு ஆள் இல்லை என்ன அப்படின்னு சொல்லி அந்த கனவுல போய் சித்தேஸ்வரன் கூட்டிக்கிட்டு கொல்லிமலையிலேருந்து வந்திருக்கிறாங்க. கொல்லிமலையிலேருந்து வரும்போது என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அங்கேருந்து செல்லாண்டியம்மன் நெஞ்சுப்பட்டியில் ஒரு செல்லாண்டியம்மா இருக்குது, அது எங்களுக்கு குலதெய்வம். அந்த குலதெய்வம் இவங்க அங்கேருந்து புறப்பட்டு வராமல் அந்த மாதிரி ஒரு குலவைகள் மாதிரி பெரிய கூடையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அங்கே இருக்க சாமான செட்டெலாம் கூடைக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த ஆயை தூக்கிட்டு வராவும் அந்த தாத்தா முன்னால் வராவும் அப்படியே வர அந்த குலவைகள் வந்து மேலே அந்த கூடையில் உட்காந்துக்குமா. ஏன்னா இவ்வளோ வெயிட்டாக இருக்குதுன்னு மறுபடியும் இறக்கி வச்சு பார்த்தா அந்த கல் இருக்குமா. அந்த சாமி இவனே போகிறானே நாமளும் போயிடலாம் அப்படின்னு அந்த கொல்லிமலை நாட்டிலேருந்து இந்த குலதெய்வங்கிறது எங்கள் சாமி இங்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. செல்லாண்டியம்மன் அது நெறிஞ்சுப்பட்ட வரைக்கும் ஆற்றை தாண்டி இந்த பக்கம் வந்திருக்கிறாங்க. அப்பவும் வந்துருச்சு அந்த கூடையில் போகிறோம். அப்புறம் நல்லா அப்போ நெறிஞ்சுப்பட்டங்கிறதால நல்லா நெறிஞ்சு முள் நிறைய இருக்குமா, முள் நல்லா கூட்டி விட்டுட்டு அதுலேயே அந்த லிங்கத்தை வச்சு அந்த செல்லாண்டியம்மனை வச்சுட்டு மலையேறி இங்கே வந்துட்டாங்க. இங்கே வந்து பார்க்கும்போது அப்புறம் யாரும் இல்லை, அவன் காலப்போக்கில் இறந்து போயிட்டான். காலமுறையில் அப்புறம் எந்த இடத்துலயும் கிடையாதுங்க. அதில் வந்து தாத்தா, அப்புறம் இப்போ நாங்கள் வந்து எங்கள் தாத்தா, எங்கள் அப்பாவை பெற்ற தாத்தா, அப்படியே இப்போ வந்து 4 தலைமுறை ஆயிடுச்சு. 4 தலைமுறையை நாங்கள் தான் இது பண்ணுறோம். இவரை நம்பி வந்தால் எந்த இதுவும் கைவிட மாட்டாங்க. அத்தனை பேர்த்துக்கும் வந்து பாலமலை முழுசாக இவர் தான் துணை. எங்களை காப்பாற்றுறது தான் இந்த சித்தேஸ்வரன். அத்தனை பேரும் இல்லைன்னா அன்றைக்கே எங்கேயே போயிருக்கலாம், ஆனால் யாரும் போகல. அந்த காலத்துலேயே வந்து பக்கமாக வந்து இப்போ யாரையும் விடலை, இந்த மலை அடிவாரத்தில் வந்து யாரையும் விடலை. இந்த உழப்பு சத்தம் உரல் சத்தம் கேட்காத இடத்துல தான் இவர் இருக்கிறேன்ட்டு வந்துட்டார். இந்த அடிவாரத்துலாம் முதல்ல காடு எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருந்துருக்குறாங்க. எல்லாம் தூரம் அந்த பக்கம் தள்ளி விட்டுருச்சு. இந்த பக்கம் இருக்கிறீங்களா அங்கே தள்ளி விட்டுருச்சு, இந்த பக்கம் இருக்கிறீங்களா அங்கே. ஆனால் தனியாக மேலே வந்து எல்லாம் கஷ்டப்பட்டு என்ன வந்து பார்க்கணும், பார்த்தவங்களுக்கும் அருள் கொடுப்பாரு. இன்னும் பாருங்களேன் எவ்வளோ இந்த மாதிரி தொட்டில் கட்டுவாங்க, வேடுதலை வைப்பாங்க. அது மாதிரி இடம் வந்து மாதத்துல 4 இடம் 3 இடம் கொண்டு வந்துடுவாங்க, குழந்தைங்க இடம். அந்த மாதிரி இந்த மாதிரி பாலமலையில் வந்து ஒரு டாக்டர் இல்லை, ஒரு எதுவுமே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு எந்த போக்குவரத்து எந்த அதிகாரியுமே கிடையாது மலையில். பாலமலையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு ரொம்ப பிரசவம் ஒரு வழி துடிப்பு பசங்க இருந்தால் கூட தொட்டில் கட்டி நல்லா மூங்கல் நல்லா வளர்த்தி நீளமாக வச்சு நல்லா பெட்ஷீட்டை கட்டி தொட்டியில் படுக்க வச்சு தான் கீழே வரைக்கும் தூக்கிட்டு போகணுங்க. மேட்டூர் போனால் தான் ஹாஸ்பிட்டல், அங்கே தான் போகணும் நாங்கள். இல்லைன்னா குருவடியூர் போகணும். இப்படி கண்ணாமூச்சி வழியெல்லாம் இங்கே ஒன்றும் இல்லை. பயங்கரமாக எல்லாம் அந்த மாதிரி ஏதோ 100க்கு 1 2 தான் அந்த மாதிரி. அப்புறம் எல்லாம் பிரசவம் சித்தேஸ்வரன் புண்ணியத்தில் அதெல்லாம் வந்து எந்த இது இல்லை, நோய் நொடி அதிகமாக வராதுங்க. எல்லாம் இயற்கையான பொருள், இயற்கையான தண்ணி, இந்த காற்று, கலப்படம் இல்லையா எதுவுமே, எல்லாமே சுத்தமானது. ஆனால் பாரம்பரியமாக எல்லாத்துக்குமே இன்னும் பார்த்தீங்கன்னா, ஆனால் உடம்பு யாரும் பெருசாக பாடியாக இருக்க மாட்டாங்க, உள்ளே தான் இருப்பாங்க. இருந்தாலும் எந்த நோய் நொடி இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக வாழ்கிறாங்க. அதான் வந்து கம்பு, ராகி, தினை, வரகு இதுதான் சாப்பாடு. இப்போ காலையில் இங்கேயே சாப்பிட்டுக்கிறாங்க. அதனால வந்து சித்தேஸ்வரம் அருளால் வந்து பாலமலை காப்பாற்றுறதா அனைத்துமா. நான் ஒரு 5000 பேர் இருக்கிறோம், 5000 பேர்த்தும் முழுசாக காப்பாற்றுறாரு. நீங்கள் டெய்லி வருவீங்களா? டெய்லியில் வர மாட்டேங்க. வாரத்தில் சனிக்கிழமை, அப்புறம் பௌர்ணமி, அமாவாசை, அப்புறம் யாரும் எங்களை வந்து கூப்பிட்டா வரும். இடையில வந்து ஒரு 3 நாள் வர மாட்டாங்க. திங்கள், செவ்வாய், புதன், வியாழம் 3 நாள் 4 நாள் வர மாட்டோம். அப்புறம் இடையில வந்து எங்களை கூப்பிடுவாங்க, பூசாரிங்க வாங்கன்னா நாங்கள் அங்கே வந்துடுவோம். அப்புறம் வந்து அவங்களுக்கு என்ன பூஜை எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவோம். காலையில் புரட்டாசியில் பார்த்தீங்கன்னா 5 வாரம்
வெள்ளிக்கிழமை வந்தோம்னா வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் இங்கே தான் இருப்பீங்களா? இங்கே தான் இருப்போம். நைட் இங்கே தங்கிடுவீங்க? இங்கே தங்கிக்குவோம். ஓ. அப்புறம் அது இடையில பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில் வருவோம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் வந்தோம்னா சாயங்காலம் 5:30 வரைக்கும் இருக்கும் எல்லா சனிக்கிழமையும். அப்புறம் எல்லா அமாவாசைக்கும் அன்னதானம் போடுறாங்க. ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒரு 500 பேர் டிக்கெட் வருவாங்க. ஒரு சிப்ப அரிசி ஆக்கி இங்கேயே மேலேயே அன்னதானம் போட்டுருவோம். கிட்ட எல்லாரும் பேசிகிட்டு இருந்துட்டு சைடில் வியூ அழகாக இருந்தது. அங்கே போய் உட்காந்துட்டாங்க எல்லாருமே. அப்புறம் நானும் பூசாரியை மட்டும் ஒரு 1/4 மணி நேரம் பேசியிருப்பேங்க. நான் கேட்டேன் அவருடைய குடும்பத்தை பற்றி, வருமானம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டேங்க. அவங்க தாத்தா காலத்துலேருந்தே கொல்லிமலையிலேருந்து இங்கே வந்தவங்களாம். அப்படியே தலைமுறையாக இங்கே பூசாரியாக இருக்காங்க. என் காலத்துக்கு பின்னாடி என் பசங்களை யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இது பொறுப்பு எடுத்துக்கணுமா, இதை அப்படியே விட்டுட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பாலமலையில் ஒரு 10,000 குடும்பங்கள் இருக்கும் அப்படிங்கிறாருங்க. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி பெருசாக போட்டி பொறாமை, அவங்க நல்லா இருக்காங்களே இவங்க நல்லா இருக்காங்களே அந்த மாதிரிலாம் இங்கே மக்களுக்கு எந்த எண்ணமும் கிடையாது. அன்னன்னைக்கு வேலைக்கு போவாங்க, சாப்பிடுவாங்க, நிம்மதியாக தூங்குவாங்க, அவ்வளோதான் அப்படின்னாரு. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டார், நீங்கள் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பாலமலைக்கு வந்தீங்க தானே அப்படின்னு. எவ்வளோ பேர் வந்துட்டு போகிறாங்க, நம்மளை ஞாபகம் வச்சு கேட்குறாரு அப்படின்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்ததுங்க. நீங்கள் வந்து இந்த சித்திரை மாதம் கண்டிப்பாக வரணுங்க அப்படின்னாரு. அவர்கிட்ட என்னென்னங்க சொல்கிறது, ஏற்கனவே நான் காரைக்கால் அம்மையார் மாதிரி தான் வந்தேன். ஆனாலுமே அந்த சித்தேஸ்வரன் கூப்பிட்டாருன்னா திரும்பவும் வரத்துக்கு தயாராக தாங்க இருக்கேன். வந்து நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு மலை இறங்க ஆரம்பிச்சிட்டோங்க. நாங்கள் ஜீப் டிரைவர்கிட்ட ஒரு 4-4:30 அங்கே வந்துடுவோன்னு சொன்னோம். அதனால திரும்ப நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏறும்போது கூட ஏறிட்டோங்க. இறங்கும்பொழுது சுத்தமாக முடியல. பாறை அப்படியே பயங்கரமாக வழுக்க ஆரம்பிச்சிருச்சு. வரும்பொழுது வெயில், காற்று, போகும்போது மழை அப்படின்னு எல்லா கிளைமேட்டும் இந்த ஒரே நாள்லேயே நாங்கள் பாலமலையில் பார்த்துட்டோங்க. ஒரு 2:30 மணிக்கெல்லாம் ஃபுல்லாக இருட்டிக்கிச்சுங்க. ஃபஸ்ட்டு லேசாக மழை பெய்ய ஆரம்பிச்சிது. அப்புறம் இடி வேறு, மழை அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இடி அடிக்கும் போது பச்சை மரத்துக்கு பக்கத்தில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதில் இங்கே வெயிட் பண்ணோம்னா ரொம்ப இருட்டிடும், கீழே இறங்கவும் முடியாது. எல்லாரோட ஃபோனும் பேட்ரி வேறு டவுன் ஆகிட்டே இருந்தது. சரி ஆவறதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மழையிலே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. பாலமலையில் என்ன ஒரு ப்ளஸ்னால், இவ்வளோ பெரிய காடாக இருந்தாலும் பெரிய விலங்குகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்கங்க. யானையெல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஜீப் டிரைவர் சொன்னாருங்க, இவ்வளோ வருஷமாக இல்லை, இப்போ கொஞ்ச நாளாக ஊருக்குள்ளே இருக்கிற மாட்டை வந்து சிறுத்தை அடிக்குதுங்க. ஆனால் சிறுத்தை யாரும் பார்க்கல, அதோட கால் தடத்தை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னாரு. பொதுவாகவே மக்கள் சொல்கிறது பாலமலையில் கரடி வரும் அப்படிம்பாங்கங்க. அதுக்காக தான் எல்லாம் குச்சி எடுத்துகிட்டு போகிறது. குச்சியை பார்த்தா கரடி பயந்துக்கும் அப்படிம்பாங்க. நம்ம இவ்வளோ பேர் இருக்கும்பொழுது எந்த கரடிங்க வரப்போகுது? அது வந்தாலுமே நம்மளை பார்த்து பயந்து ஓடிடுங்க. இங்க வந்து பாருங்க, பாலமலை ஃபுல்லா எவ்வளவு மேகம். ஏங்க அன்பு, சந்திரா, ராஜன், ஐயா, போது எல்லா தண்ணியும் காலி பண்ணிட்டோமா. கோயிலில் பூசாரிக்கிட்ட கேட்டால் அங்கேயும் தண்ணி இல்லைங்க. அவர் சொன்னார், இந்த ஊற்று நீரை பிடிச்சி தாங்க குடிப்போம் அப்படின்னாரு. தண்ணியே இல்லாமல் இறங்கி வரத்துக்குள்ளேயே போதும்னு ஆயிடுச்சிங்க. சிங்காரத்தோப்பு வந்துட்டு அங்கே ஒரு கிணத்துல தண்ணி இருந்தது, அதை குடிச்சிட்டு திரும்பி வரும்போது நாங்கள் 4 பேர் மட்டும் எங்கேயோ வழி மாறி போயிட்டோங்க. எங்கே போனோன்னே தெரில. சீத்தாப்பழ காடாக இருக்குதுங்க. ஒரு 1/4 மணி நேரம் அங்கே நின்றுருப்போம். ஃபோன் சிக்னலும் போகல. மழை அப்படியே கொட்டுது. அங்கேயே நின்றுக்கிட்டே இருந்தோங்க. அப்புறம் யாரோ நடந்து வர சவுண்டு கேட்டுச்சு. அங்கே போய் பார்த்தா 2 பேர் மாடை ஓட்டிக்கிட்டு தலையில் புல்லுக்கட்டெல்லாம் வச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்கள கேட்டப்ப, ஐயோ நீங்கள் வழி மாதிரி வந்துட்டீங்க, திரும்பவும் அதே மேடு ஏறி ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணுங்க அப்படின்னாங்க. அதை கேட்டவுடனே எனக்கு ஷாக் ஆகிடுச்சிங்க. திருப்பியும் மேடு ஏறணுமா அப்படின்ட்டு நான் இவர்கிட்ட சொன்னேன், என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல, நான் இவங்களோடையே போயிடுறேன், அவங்க வீட்டில் தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு வரேன் அப்படின்னு. அடுத்த நாள் காலையில் தீபாவளிங்க. சொன்னார், ஒன்றும் அவசரம் இல்லை, எல்லோரும் போட்டு நம்ம மெதுவாக போய்க்கலாம், எப்படியும் லேட் ஆகிடுச்சு அப்படின்னாரு. போகிற வழியில் இந்த பூவை பார்த்தேங்க. இவரை கூப்பிட்டு, ஏங்க இது என்ன பூ அப்படின்னு தெரியுதா அப்படின்னோன்னா, இவர், இப்போ உனக்கு ரொம்ப முக்கியம் இது அப்படின்னாரு. நம்ம நாட்டோட மாநில மலருங்க இது, செங்காந்தல் மலர் அப்படின்னு. நானே இப்போ தாங்க ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். ஒரு வழியாக ஜீப்பை கண்டுபிடிச்சி ஜீப்பில் வந்து ஏறி கிளம்பிட்டோங்க. ஏறினோடனே ஜீப் டிரைவரை தாங்க கேட்டேன், எதுனாலும் பேசி தீர்த்துருக்கலாமே, இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு. அக்கா நான் என்னங்க்கா பண்ணட்டும், வந்தால் ஜீப் மாட்டிக்கும், நீங்களே பார்க்குறீங்களே எவ்வளோ மழையாக இருக்குது அப்படின்னாரு. சரி ஒரு வழியாக ஜீப்பில் ஏறி உட்காந்து கிளம்பிட்டோங்க. தம்பி ஜீப் ஓட்டிக்கிட்டே நல்லா பேசிட்டு வந்தாருங்க. அவருடைய குடும்ப கதையெல்லாம் சொல்லிட்டு வந்தார். நம்மளால் ஊன்னு கேட்கக்கூட முடியல, அவ்வளோ டயர்டாயிடுச்சு. வீடு போய் சேர்ந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு.
ஒரு வழியாக ஜீப்பில் ஒரு 1.5 மணி நேரம் போயிட்டு கீழே இறக்கி விட்டார். அதுக்கப்புறமா அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கொளத்தூர் போனோம். அம்மா வீட்டுக்கு போனால் அம்மா வீட்டில் வந்து பிரியாணி, சிக்கன் குழம்பு எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்த உடனே தான் எனக்கு உசுரே வந்துச்சுங்க. சாப்பிட்டுட்டு அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மேட்டூர் போனோம். இவ்வளோ இடர்பாடுகளுக்கு நடுவுலையும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் எல்லாருமே நல்லபடியாக வீடு வந்து திரும்பினோங்க. அந்த சித்தேஸ்வரனுக்கு நன்றி சொல்லி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.